டே ஸ்டார்ட் பண்ணுற உடனே வீடியோ வந்து எடுக்கிறோம். நாங்கள் இப்போ எங்கே வீடியோ எடுக்கிறோம்னு சொன்னால் இந்த சுடரில் கணிக்கிற மாதிரி இருக்கும். 4 மணி தான் படுத்தது, 8 மணி கிளம்பின்னு சொன்னால் பாருங்க 5, 6, 7, 8 4 மணி அனுத்துல தான். பகலில் ஒரு இலங்கையில் ஒரு குளிரும் இல்லை, அந்த பகலில் ஒரு பனி மாதிரி ஒரு குளிர், அந்த குளிர் தான் இப்போ இந்த இடத்துல நிற்கிது. அண்ணாக்கு காதல் தோல்வியா. இன்றைக்கு சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹவுப்பி. வணக்கம், நான் சகின். இப்போ நேரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 12 மணி 48 நிமிடம். இந்த டே ஸ்டார்ட் பண்ணுற உடனே வீடியோ வந்து எடுக்கிறேன். நான் இப்போ எங்கே நிற்கிறேன் தெரியுமா? டவுன் டவுனில் நிற்கிறேன். அதாவது வந்து டொரண்டோ சிட்டியில் வந்து நிற்கிறேன். இந்த டொரண்டோலேயே வந்து பரபரப்பான இடம் இந்த டவுன் டவுன்னு சொல்லுவார்கள். கூடுதலான தமிழாக்களும் இந்த இடங்களில் வந்து வசிக்கிறார்கள். இது ஒரு பிரம்மாண்டமான ஒரு நகர பகுதின்னு சொல்லலாம். கனடாவை பொறுத்த வரைக்கும் அதிக சனப்புழக்கம் இருக்கிற இடமும் இந்த டொரண்டோ சிட்டி தான். அதில் இந்த டவுன் டவுன் நகர பகுதிகளில் வந்து நிறைய பிஸ்னஸ், எல்லா பிஸ்னஸுமே வந்து கூடுதலான பிஸ்னஸ் வந்து இந்த இடத்துலாம் இருக்குது. நாங்களே நீங்கள் வந்தாங்க சொன்னால் மாமாவோட ஒரு வேலை விஷயமாக வந்து வந்தாங்க. ஸோ அதுக்கு தான் இப்போ வந்துருக்கலாம். ஏர்லி மார்னிங் பார்த்தீங்கன்னு சொன்னால் நேரம் 12:48 பாருங்கோ. நல்லா தான் இருக்குது. இந்த டே வந்து எங்களுக்கு வித்தியாசமாக வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறது. இந்த இடங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இது சனப்புழக்கம் கூடன்றதால இந்த இடங்களில் வந்து பஸ் எல்லாமே வந்து ஓடாது. ஸ்ட்ரீட் கார் தான் வந்து இந்த இடங்களை சுற்றி ஓடிக்கொண்டே இருக்கும். ஃபுல்லாகவே வந்து கடைகளில் இதை பார்க்க எனக்கு என்ன மாதிரி தோணுதுன்னு சொன்னால் கொழும்பு நகர பகுதிகள்லாம் போனோம்னு சொன்னால் இப்படி தான் இருக்கும். ஒரே பரபரப்பான இடமாக தான் இருக்கும். இப்போ பாருங்கோ, இரவில் வந்து உண்மையிலே வந்து இந்த இடத்துல வந்து பஸ் ஓடாது. ஏன் பஸ் ஓடுதுன்னு சொன்னால் இந்த ஸ்ட்ரீட் கார் வந்து ஏதாவது பழுதா போடுதுன்னு சொன்னால் அப்படியான பட்ஜெட்டில் மட்டும் அந்த நேரத்தில் மட்டும் இந்த எமர்ஜென்சிக்கு வந்து உடனே வந்து பஸ்ஸை விடுவாங்களாம். ஸோ இப்படி நிறைய இருக்குது. இந்த டொரண்டோ சிட்டியில் வாழ்கிறாங்களுக்கு அது வந்து பழகி இருக்கும் என்ன மாதிரின்றது வந்து தெரியும். நிறைய ஒவ்வொரு இடங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரூல்ஸ்கள் வந்து இருக்கும். எங்கட இடங்கள் எல்லாம் வந்து இந்த ஸ்ட்ரீட் கார் வந்து இல்லை. நீங்கள் ஸ்ட்ரீட் கார் இருக்குன்னு சொன்னால் சனப்புழக்கம் வந்து சரியான கூட. ஸோ பஸ் வெளில போகிறதெல்லாம் வந்து சரியான கஷ்டமாக இருக்கும். ஸோ இப்படியான ஸ்ட்ரீட் காரை விடையக்க வந்து வேகமாக வந்து பயணத்தை வந்து முடிச்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து கார் வச்சுருந்தோம்னு சொன்னால் சரியான கஷ்டம். ஏன்னு சொன்னால் எங்கே போகிறோண்டாலும் கார் வந்து பார்க்கிங் பண்ணுறதுன்றது சரியான கடினமான உண்டு. இப்போ கூட நாங்கள் இதில் வந்து காரை வந்து பார்க் பண்ணியிருக்கிறோம். இந்த நேரத்தில் பார்க் பண்ணக்கூடியதாக இருக்குது. இதுவே எல்லா கடைகளும் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தால் செட்டிதான் ஒரு அலை மோதக்கூடிய ஒரு இடமாக தான் இந்த இடம் வந்து இருக்கும். ஸோ அப்படியான இடத்துல வந்து நான் பயந்து போனேன்ப்பா. என்ன பார்த்தீங்களா, இப்படி தான் கார் பைக்குகள் எல்லாம் தெரிவாங்க. இந்த இடத்துல வெளியில் வாங்கி நிற்கிறதே சரியான பயம். ஏன்னு சொன்னால் கன்னோலோடு எல்லாம் வந்து நிறைய பேர் இந்த ரோட்டால் வந்து தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ சுட்டு போட்டு போனாலும் ஒரு தரம் கேட்குறதுக்கு ஆக்கள் இல்லை. ஒரு தரம் சுட்டாப்புறம் தான் போலீஸே இங்கே வருவாங்க. சரி, ஓகே, நாங்கள் இப்போ இங்கேருந்து போகிறோம். அப்படியே கொஞ்சம் இடங்களை உங்களுக்கு காட்டுறேன். சரி, நாங்கள் இப்போ இந்த நகர பகுதியெலாம் நிற்கிறோம். உண்மையிலே இந்த இடத்துல நிற்க நாங்கள் கொழும்புக்கு போகிறனாங்க. இந்த நேரங்கள்லாம் போய் பஸ் கொண்டே ரகம் பைக்குகள் எடுக்கிறதுக்கு போகிறனாங்க. அந்த ஃபீல்லாம் பெருது. ஏன்னு சொன்னால் அந்த கட்டடங்கள் தொகுதி எல்லாத்தையும் பார்க்க இந்த பகலில் ஒரு இலங்கையில் ஒரு குளிரும் இல்லை, அந்த பகலில் ஒரு பனி மாதிரி ஒரு குளிர், அந்த குளிர் தான் இப்போ இந்த இடத்துல நிற்கிது. இதுவே நாங்கள் போமோபில் சைடு நின்றோம்னு சொன்னால் எங்களுக்கு இன்னும் குளிரும். இங்கே வந்து குளிர் வந்து குறைவாக இருக்குது. என்ன காரணம்னு சொன்னால் குளிர் ஒன்று தான், ஆனால் குளிர வீதம் வந்து குறைவாக இருக்குது. என்ன சொன்னால் கட்டுறங்கள் எல்லாமே வந்து நெரிசல் கூட தானே. ஸோ அதால் வந்து இந்த குளிர்ந்த தன்மை வந்து இடத்துல வந்து குறைவாக இருக்குது. நல்லா இருக்குது. இப்படியே கனடா இருக்குன்னு சொன்னால் வேறு லெவல். சொன்னால் இந்த வெதர் சூப்பராக இருக்குது. அந்த ஆகலும் வெயிலையும் தாங்கிலாது, ஆகலும் குளிரையும் தாங்கிலாது. இது அந்த நடுத்தரத்தில் நிற்கிது. அந்த வெயிலாகவும் இல்லை குளிராகவும் இல்லை, சூப்பராக இருக்குது. இதில் நிற்க நாங்கள் இப்போ மாமா வந்து அந்த வேலை அளவெல்லாம் வந்து உள்ளே போயிட்டார். ஸோ அதை முடிச்சுட்டு வந்தோடனே நாங்கள் அப்படியே ஓமம்பில் நோக்கி பயணம் செய்ய போகிறோம். ஸோ இந்த டே எங்களுக்கு இப்போ நேரம் சரியாக வந்து 1 மணி 11 நிமிடம். நல்லா தான் இருக்குது. வாகன நெரிசல்கள் எல்லாத்தையும் பார்க்க நல்லா இருக்குது. கொஞ்சம் மொழியாக வந்திருந்தோம்னு சொன்னால் நல்ல சனப்பழக்கத்தை வந்து பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, அப்படியே உங்களுக்கு வேறு ஏதாவது அழகான காட்சிகள் இருந்தால் அதை உங்களை அப்படியே பகிர்ந்து கொள்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சரி மக்களே, நாங்கள் இப்போ காருக்குள்ளே வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறோம் மாமாவுக்கு. இப்போ வேறு ஒரு இடத்துக்கு வந்துட்டோம். இதில் சிஎன் டவர் தெரியுது பாருங்க, உங்களுக்கு காட்டுறேன். இந்த பாருங்க, இதில் தெரியுது சிஎன் டவர் பார்த்தீங்களா? லைட்டே ஆஃப் பண்ணிட்டாங்க. இது இரவில் தான் மடிவாக இருக்கும். அதை இரவு ஃபுல்லாக போட்டு விட்டால் இவங்களுக்கு என்ன லாபமோ நட்டமோ, ஏன் இப்படி செய்கிறாங்கன்னு கண்டாவளங்க. அதை போட்டு விட்டால் வடிவாக தானே இருக்கும். சரி மக்களே, 3:35 வீட்டை வந்துட்டோம். அண்ணாக்கு டிம்போட்டனில் ஒரு காஃபி ஒன்று விழுந்திருக்கேன். இன்றைக்கு விரைக்க காஃபி குடிக்கணும் போல் இருந்தது. மாமாக்கு அடுத்தது நான் வாங்கல.
பட் ஆனால் வாங்கி தந்தாலும் நானும் குடிச்சிட்டேன், ஒன்றும் செய்யலாது. வின் காஃபி என்ன சரி, என்ஜாய். காஃபியை வாங்குங்க. நேரம் 3:35 படுக்க போகிறேன். எத்தனை மணிக்கு எழும்புறேன்றது தெரியாது. எழும்பேக்கு வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன். நேரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 12:27. ஹாய் சொல்லுங்க, சரி ஹாய். தம்பி வந்து விளையாடி கொண்டு நிற்கிறார் லட்சியன். இவர் வந்து மாமாட மகன். இப்போ நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்றேன். 12:27 என்ன 8 மணிக்கு எழும்பி, இதுக்கு 8 மணி தான் எழும்பேன். ஏன்னா அடுத்தது வந்து 4 மணிக்கு. ஸோ 8 மணிக்கு எழும்பிட்டு நான் கேமரா திருப்பி வைக்க பார்த்து சிட்டிக்கு தெரிஞ்சேன். 8 மணிக்கு எழும்பி 9 வரைக்கும் ஒரு நாளும் கனடாவில் வந்து யூடியூப் வீடியோ ஒன்று போடுறாங்க. ஸோ அதை எடிட் பண்ணி போட்டு எல்லாம் குளிச்சு வலிக்கிட்டு வெளியில் வந்து இப்போ வேறு சாப்பிட 12:30 ஆகிட்டு கொஞ்சம் மலுப்பு தான். என்ன செய்கிறேன், ஏன்னா 4 மணி தான் படுத்தது. 8 மணிக்கு எழும்பின்னு சொன்னால் பாருங்க 5, 6, 7, 8 4 மணி அனுத்தில் தான் காணாது உடம்பு கூட. ஹாய். இன்றைக்கு சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹவுப்பி ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம், முன்னுக்கு வாரம் காய்ஸ். நோ வாட் இஸ் திஸ் லாகியா 6, 7 போட்டிருக்கேன் டிஷர்ட். 6, 7 ஏ பயமா. நான் இப்போ வெளியில் வந்துட்டேன். நேரம் சரியாக 1:47. ஒரு குட் நியூஸ் என்னென்னு சொன்னால், இன்னும் ஒரு சில மாதங்களில் 2 மாதம் இல்லைன்னு சொன்னால் 3 மாதமோ தெரியலை, 2-3 மாதத்தில் நாங்கள் ஒரு பயணம் கொண்டு போக போகிறோம். கனடாவை விட்டு வேறொரு நாட்டுக்கு பயணம் செய்ய போகிறோம். அது எந்த நாடுன்னு தெரிந்தால் நீங்கள் கொமெண்டில் சொல்லலாம். எந்த நாடுன்னு நிறைய பேருக்கு விளங்கியிருக்குமென்னு நினைக்கிறேன். அப்படி விளங்கினா கொமெண்டில் சொல்லுங்க. சரி, அதை பிறகு பார்ப்போம் எந்த நாட்டுக்கு நாங்கள் பயணம் செய்ய போகிறோம்ன்றதை. நீங்கள் மறக்காமல் எங்களுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நாங்கள் பயணம் செய்கிற எல்லா இடமும் நீங்களும் எங்களோட சேர்ந்து பயணம் செய்ய போகிறீங்க. இப்போ நேரம் வந்து 1:48 வெளியில் வருவோம்னு சொல்லி வந்து நான் கொஞ்சம் வீட்டை நிற்க கொஞ்சம் போரிங்காக இருந்தது. சரி, அப்போ ஊபர் என்றாலும் ஒன் பண்ணுவோம்னு சொல்லி இப்போ சும்மா ஊபர் ஒன் பண்ணி போட்டு இதில் நிற்கிறேன். ChatGPTயோட காய்ச்சி கொண்டு நிற்கிறேன். சரியான நெட்வொர்க் வந்து சரியான ஸ்லோவாக இருக்குது. ChatGPTயே சொல்லிட்டு நெட்வொர்க் கனெக்ஷன் லாஸ்ட்டாக. ஸோ சேட். கனடாவில் நெட்வொர்க் சரியான இஷ்யூ. வீட்டு வைஃபை வந்து சரியான ஸ்பீட். பட் ஆனால் இந்த ஃபோன் சிம்மோட நெட்வொர்க் வந்து பாட்டுக்குள்ளையா என்ன செய்கிறேன்டே தெரியல. இப்போ எங்கே போகிறேன்னு சொன்னால் திடீரென்று ஒரு கோல் ஒன்று வந்தது. ஒரு வீடியோ எடுக்கணும்னு சொல்லி ஒரு அண்ணா ஒரு ஆளை தான் வீடியோ எடுக்க போகிறேன். ஒரு வித்தியாசமான வீடியோ ஷூட் ஒன்று செய்ய போகிறேன். ஓகே, அதை முடிச்சுட்டு அப்படியே இன்றைக்கு சிலது இரவு படத்துக்கு போகிற பிளான் ஒன்று இருக்குது. எனக்கு தான் ஃப்ரெண்டை கால் பண்ணி கேட்க போகிறேன். சீரியஸ்லி இன்றைக்கு நேற்றை விட வேறு லெவல் வெதர் உண்டு இன்றைக்கு. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் நேற்று எவ்வளோ அவசியம் இருந்தது என்ன இதில் எல்லாம். மற்றது நான் நேற்று அதால் நடந்து போனால் தானே இந்த இதால் நடந்து போய்க்க டெய்லி இந்த வீடியோ வந்து தொடர்ந்து பார்க்குறாங்களே தெரிஞ்சிருக்கும். இந்த தோட்டத்துக்கு போகணுன்னு சொல்லிட்டு போயிருப்பேன். அப்போ இதில் சினோ இருந்தது, அதை உலக்கிட்டு தான் போனால் இது எப்படி இன்றைக்கு கரைஞ்சிருமென்னு சொல்லி இங்கே இந்த ஒரு கொஞ்சம் தான் இருக்குது. அதையும் இப்படி தட்டி விடணும்னு சொன்னால் அதுவும் கரைஞ்சிரும் போல எனக்கு. அப்படி இதில் எல்லாம் வந்து நிறைய இருந்தது. எல்லாமே வந்து கூடுதலாக வந்து கரைஞ்சிட்டு பாருங்க. சூப்பர். இன்றைக்கு 13க்கு வந்துடுது. அப்போது நான் வெளியில் போய்க்க வந்து 8-9 இருந்தது. இப்போ 13க்கு வந்துடுது. 13 ஓகே. என்ன லைட்டாக காற்று மாட்டிச்சு, முன்னே குளிரவே இல்லை, கொஞ்சம் கூட குளிர் தெரியலை. சூப்பர் வெதர். ஓகே, நேற்றை விட இன்றைக்கு மணி வெதர். இப்படியே கனடா வந்து சட்டப்படி வரப்போகுது. ஏன்னா கனடா இப்படியே இருக்கக்கூடாது. எனக்குள்ள ஒரு கேள்வி இருக்குமையா, இப்படி இருந்தால் அவ்வளோ இல்லாமல் என்ன தேவையில்லாம எத்தனை உடுப்பை போட்டு ஐயோ வாழ்க்கையே வரது போமுங்க அப்படின்னா. நாங்கள் இப்போ எங்கே வீடியோ எடுக்கிறோம்னு சொன்னால் இந்த சுடலை கணிக்கிறோம் பாருங்க. என்ன செய்கிற அண்ணாவுக்கு காதல் தோல்வியா? சரி மக்களே, இப்போ நேரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 7:23. இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் இந்த கனடியன் டயருக்கு வந்திருக்கிறோம். நாளைக்கு வந்து காரை வந்து க்ளீன் பண்ணலாம்னு மட்டும் முடிவே எடுத்தாச்சு. நாளைக்கு செவ்வாய்க்கிழமை. ஸோ ஒரு டைமை போட்டு காரை வந்து க்ளீன் பண்ண போகிறேன். ஸோ அந்த காருக்கு க்ளீன் பண்ணுறதுக்கான பொருட்கள் வாங்குவோம்னா வந்தனா ஆல்ரெடி வீட்டை இருக்குது. அப்படியே கனடியன் டயர் நமக்கு சுற்றி பார்ப்போம் என்னென்ன எல்லாம் புதுசாக இருக்குது. ஏதாவது வித்தியாசமான பொருட்கள் இருந்தால் சொல்லங்காக்கும் சில பொருட்கள் வந்து வாங்கி பாசர் போடலாம்னு யோசிக்கிறேன். ஸோ அப்போ சுற்றி பார்ப்போம் என்னென்ன இருக்குன்ட்டு. கனடியன் டயருக்கு வந்துட்டு நாங்கள் இந்த இடத்துல நிற்கிறோம் பாருங்க. இதெல்லாம் தெரியுமா, இது வந்து ஊரில் அப்படி வா ஆசையா இருக்குங்க. வா
இப்படி பிடிச்சி அம்மத்தோணும் போல உடைய டாய்ஸ். நாங்கள் இப்போ அந்த முன் என்ட்ரன்ஸு வந்துட்டோம். இதெல்லாம் அந்த காருக்கு நாங்கள் கார் கிளீன் பண்ணுறது இருக்குது. இங்கே புனல் பாருங்க, வின்சல் வாட்டர் வால் எல்லாமே இருக்குது. ஷாம்போக்கள், துணி, கார் கிளீன் பண்ணுற சகலதும் இருக்குது. காருக்கு பாருங்கள் எவ்வளவு பொருட்கள் விற்கணும் வந்து. எல்லாம் ஒரு பிஸ்னஸ் தானே. சும்மா சும்மா ஒரு டைம் அடிச்சு எத்தனை பார்க்குறவங்களுக்கு தெரியாது என்ன சாமான். ஏன் எவ்வளோ பொருட்கள் பாருங்க. அப்படி வேக்யூம் ஐட்டங்கள் எவ்வளோ என்ன. இந்த கண்டெய்னரில் எல்லாமே வந்து வாங்கலாம். சரி இது என்ன சின்ன டோஸ் பார்த்தீங்களா? 2 டோஸா ஆல்மோஸ்ட் $3. $3 அவ்வளோ கிட்டத்தட்ட 600 மேலே என்ன. சகல பொருட்களும் இருக்குது பாருங்க. என்னதான் இல்லை இங்கே ஓனோட விலையிலையும் பாருங்க. இந்த கிரைண்டர் $729. கிட்டத்தட்ட $1,50,000 மேலே வருது. சரி மக்களே, என்னென்னு $9. யா கேர்ள்ஸ் இதாக பாய்ஸ் இதாக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடு. பெருசா குவாலிட்டி என்ன இல்லை. இது $200 சார். இங்கே வாங்க உங்க காடுங்க. ஆமாம் இது கொஞ்சம் சேம் தான். ஆனால் கொஞ்சம் பெருசானு. ஆனால் நீங்கள் இது வாங்கிக்கலாம். கட்டக்கூடாது நீங்கள். ஹோண்டா சிவிக் காரை தான் பார்க்குறேன். நான் ஹோண்டா சிவிக் காரை காண இல்லை. இது பென்ஸ். இது வந்து பென்ஸ். பார்த்தீங்க வெளியே வேலை என்ன எங்களோட காரை மதிக்கவே இல்லை. சரி மக்களே, நாங்கள் இப்போ இந்த கனடியன் டயர்லேருந்து வலிக்கிற போகிறோம். வீட்டையே போகிறோம். நாங்கள் கனடியன் டயர் கேம் வந்தாங்கடா கார் க்ளீன் பண்ணுறது வாங்க. கடைசியில் என்ன வாங்கிட்டு போகிறோம்னு சொன்னால் ரேட் புல்லா பிரதர் கோடிங். ஓகே, நாளே தான் க்ளீன் பண்ண போகிறேன். ஸோ பக்கத்துலேயே வந்துட்டு வீட்டையும் கொஞ்சம் சாமான் கிடக்கு. இங்கே எல்லாம் கிடக்கு தான், இல்லையான்னு இல்லை. நாளைக்கு க்ளீன் பண்ணிக்க தேவைன்னு சொன்னால் வந்து வாங்கலாம். சும்மா வந்து இதில் நின்றுறாங்க ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படி இதில் வந்துருங்க. அப்போ ஓகே கனடியன் டயருக்கு போய் மட்டும் சொல்லி போய் வந்து பார்த்துனாங்க. எல்லாமே இருக்குது தான். ரெட் புல் இந்த இதில் பார்த்தீங்களோ.